அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம பன்னீர் ரோஸ் செடி பாருங்கள், உரங்களா பூச்சி விரட்டியாக நம்முடைய பாதுகாப்பான்ற அளவுக்கு ஒரே இடத்துல பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும். அப்படியே பாருங்கள், கொத்து கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. அப்படியே கவாத் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள். நம்ம ரோஜா செடிங்களில் வந்து கட் பண்ணாமல் மட்டும் விடவே கூடாதுங்க. உங்களுக்கே தெரியும், நிறைய நான் கட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் முதலே நல்லா பூக்கும். இப்போ பாருங்கள் ஒவ்வொரு கிளையிலையும் எவ்வளோ பூக்களும் எவ்வளோ மொட்டுக்கள் பக்கத்தில் அப்படியே குட்டி குட்டி குட்டியாக வந்திருக்காங்க. நம்ம ஒரு பூ 2 பூ பறிச்சிட்டு இருக்கும்போதே அடுத்து அப்படியே ரெடி ஆகிடுறாங்க. அடுத்து இது ஒரு சூப்பர் பூங்க. இதுவும் அதே மாதிரி தான், டபுள் கலர் எல்லோ வித்து பிங்க் ஆரஞ்சு ஷேடு. இதுவும் பாருங்கள் அப்படி எத்தனை மொட்டுக்கள் ஒரு கிளையிலேயே கட் பண்ணி விட்டு அந்த கிளையில் அப்படியே பாருங்கள். நம்முடைய எல்லா ரோஜா செடிகளையும் பாருங்கள், எல்லாமே கவாத்துக்கு பிறகு, பூச்சி விரட்டிக்கு பிறகு, நம்மளுடைய உரங்களுக்கு பிறகு நம்மளுடைய தோட்டங்கள் எல்லாமே பக்க கிளைகள் நிறையா இருக்குது. பன்னீர் ரோஸ் பாருங்கள், இந்த குட்டி நம்ம கட்டிங்கில் வளர்த்தது இன்றைக்கி இவ்வளோ பெரிய செடி ஆகிடுச்சு. ஏற்கனவே பூக்கள் நிறையா கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் மொட்டுக்கள் காலையில் பார்த்தனே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த ரோஸ் மட்டும்தாங்க இன்னும் கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க. பூக்கள் அப்படியே இருக்காங்க. நம்ம இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். தளிர்கள் நல்லா வந்திருக்காங்க. ஒருவேளை நான் கவனிக்காமல் அப்போ விட்ட அரும்புகளான்னு தெரியல, கொஞ்சம் பூக்கள் சரியாக வரல. ரொம்ப சிறிய சைஸாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து பக்க கிளைகள் நிறையா வந்திருக்காங்க. நம்ம மூடாக்கெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து நர்சரி பையன் வந்து அவங்களுடைய உரங்களும் மஞ்சள் தூளும் எங்கிட்ட வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுடைய கை உரங்கள் எல்லாமே பயன்படுத்தணும், நல்ல ரிசல்ட் கிடச்சிது. முதல் முறையாக நர்சரி பையனே வந்து அவங்கக்கிட்ட இருந்த உரங்கள் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கொடுத்தாங்கன்னா எவ்ரி மந்த் வர சொல்லியிருக்கேன். அவங்க பண்ணிவிடுவாங்க. நம்மளால் டெய்லி வந்து பராமரிக்கிறத விட அவங்க ஒரு நாள் வந்தாலும் ஒரு 1 ஹவரில் செஞ்சு முடிச்சிடுறாங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நாள் செய்கிற வேலையை அவங்க 1 மணி நேரத்தில் செஞ்சிடுறாங்க. காரணம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். எனக்கு பிடிச்ச ஜினியா பூக்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்துட்டாங்க. ஆனால் கலர் வந்து எனக்கு எல்லோ விட பிங்க் ஷேட் ரெட் ஷேட் பிடிக்கும். இருந்தாலும் ஜினியா வந்த வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி. நல்லா வந்திருக்காங்க. செடி க்ரோத் நிறைய மொட்டுகள் வந்துட்டாங்க. நம்ம நிறைய பேருக்கு சீட்ஸ் கொடுக்கலாம் இனிமேல். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.